Hi, this is Kishore and welcome back to Kishorelytics. So, in the video, we will talk about transformer architecture or architecture. So, in the architecture, it's very important. This video yes, it's very important. In architecture, we day-to-day life use it. So, use the ChatGPT use so, your friend ChatGPT, in daily image generate story use Gemini. நீங்கள் ஒர்க்கை முடிக்க யூஸ் பண்ணுற Claude ஸோ எல்லாமே இது எல்லா பேக்ரவுண்ட் எல்லா மாடல்ஸ்க்குமே பேக் ஹேண்டில் இந்த ரன் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர் என்ற ஆர்கிடெக்சர் தாங்க. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆனது, அதாவது 2017 8 கூகுள் பிரெயின்ஸ், அதாவது கூகுளோட ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச ஒரு பேப்பரை வச்சு தான், பேப்பரை அடிப்படையாக வச்சு தான் இந்த LLM ஆர்கிடெக்சர்ஸ், அந்த ஜிபிடி ஸோ இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜிபிடி மாடல், Claude, Gemini யூஸ் பண்ணுற எல்லா LLM, டீப்சீக்கு எல்லாமே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சராக தான் ஃபாலோ பண்ணுது கைஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ என்ன டெக்னிக்கலாக இருக்க போதோ, மேத்தமெட்டிக்கலாக இருக்க போதீங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யார் வேணுங்க இந்த வீடியோ பார்க்கலாம். நான் இந்த வீடியோ சும்மா டெக்னிக்கல் டர்ம்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எப்படி பேக் ஹேண்டில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்னும் நம்ம மேத்தமெட்டிக்கலாக எடுக்கணும்னா ஸோ லீவ் ஏ கமெண்ட், ஐ வில் டேக் த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ எஸ் கைஸ், நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஆர்கிடெக்சர் தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரோ வீடியோல பேசணும். இதுல இருந்து நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்கு முன்னாடி இந்த ஒரு வரலாறுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹிஸ்டரி மாதிரி எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் அப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்ச காலத்துல அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த RNN அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு கைஸ். RNN ஒண்ணுமே இல்ல, ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க். அதாவது டீப் லேர்னிங்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இந்த ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணுன்னா, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட் சாட் ஆன் ஏ மேட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேட் சாட் ஆன் ஏ மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இது ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த RNN கொண்டு வந்தப்ப. சோ RNNனா ஒண்ணுமே இல்ல, இந்த கேட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு கண்டெக்ஸ்ட படிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதாவது கடைசி வார்த்தை வரும்போது இந்த ப்ரீவியஸா இருக்க வார்த்தையை அது மறந்துருச்சு. ஓகேங்களா? சோ இதே பெரிய டிராபேக்கா இருக்கு, இதுக்கு மெமரியே இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வரது இது ஒரு பெரிய லிமிடேஷனா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் நம்ம மெமரி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா. நம்ம பின்னாடி இருக்க வார்த்தையை ஞாபகம் வச்சுதான் அடுத்த வார்த்தையை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததுதான் சோ LSTM RNN அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? LSTM RNN அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது LSTM RNN ஒண்ணுமே இல்ல, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகே ஃபைன். சோ இந்த லாங் ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு இப்ப இதை என்ன பண்ண போகுதுன்னா, சோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு வார்த்தையா படிக்க போகுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கும். சோ அதாவது இதுக்கு முன்னாடி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, இதுல ஒரு 3 கேட்ஸ் வழியா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதுல என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சோ இன்புட் கேட், அதுக்கப்புறம் சோ செகண்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்காட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சோ ஃபர்காட் கேட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. தேர்ட் கேட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவுட்புட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் வச்சு நம்ம மெமரியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. சோ இந்த இன்புட் கேட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் கேட். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்காட் கேட்ன்றது எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எரேஸ் பண்ணிடலாம். சோ இப்போ 10 வார்த்தை இருக்குன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையா இதுவும் படிக்க போகுது. ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வார்த்தையா படிக்கும் போது இந்த வார்த்தை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வார்த்தையில ஒரு 8 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மிச்சம் 2 வார்த்தையும் எரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததான் இந்த எரேஸ் கேட். ஓகேங்களா? தேர்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்த சென்டென்ஸ் போறப்ப எந்தெந்த இன்ஃபர்மேஷன் அடுத்து ஞாபகம் வச்சு நான் அடுத்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் இந்த அவுட்புட் கேட். ஓகேங்களா? சோ இது மூலியமாவும் ஒரு சின்னதா ஒரு மெமரியா கொண்டு வச்சு ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? சோ அப்பயும் இதுல என்ன லிமிடேஷன். ஓகே கிஷோர், ஓகே ஃபைன், இதுலயும் மெமரி வந்துருச்சுல, இப்ப நீங்க படிக்கிறப்ப பின்னாடி இருக்கிறது ஞாபகம் இருக்குல்ல, ஓகே ஃபைன், அப்பனா இதை வச்சு ஜெனரேஷன் மாடல கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லி வச்சாங்க. சோ அதுலயே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா, சோ ஓகே ஃபைன், ஒரு சென்டென்ஸ் ஓகே, 5 சென்டென்ஸ் ஓகே. இப்ப நீங்க அப்லோட் பண்ற ரேக் சாட்பாட்ல தான் நீங்க ஒரு 5 சென்டென்ஸோ 5 சென்டென்ஸோ அப்லோட் பண்ண போறீங்களா? இல்ல. சோ நிறைய சென்டென்ஸ், நிறைய பேராகிராஃப், நிறைய தானே ஜெனரேட் ஆகும். சோ அதுக்காக 2017 கூகுள் 8 பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச். ஓகேங்களா? சோ அது ஒண்ணுமே இல்ல, கூகுள் ரிசர்ச் சயின்டிங் தான். ஓகேங்களா? கூகுள் 8 பிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த கூகுள் 8 பிரெயின்ஸ்ல இருந்து ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. அந்த ஆத்தர்ஸ் கூட நான் டிஸ்பிளேல போடுறேன். சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த கூகுள் 8 பிரெயின்ஸ்ல இருக்க ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் ஒரு பேப்பர் எழுதுறாங்க. அந்த பேப்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா
அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா எடுக்கல. பேசிக்கா என்ன பேக் எண்ட்ல ரன் ஆகுது அப்படின்றது மட்டும் தான். ரொம்ப மேத்தமெட்டிக்கலா போனா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ அதுக்காக இன்னும் வேணும்னு சொன்னீங்கன்னா லீவ் ஏ கமெண்ட், ஐ வில் புட் த வீடியோ. ஓகே ஃபைன். அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதினாங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் ஸோ இந்த 2017 எழுதினாங்களா இந்த பேப்பரை அடிப்படையா வச்சு 2018 GPT-1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2018 GPT-2, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா GPT வளர்ந்துருச்சு. ஓகே, இப்போ GPT 5.5 வரையுமே வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற இந்த பேப்பர் தான். ஓகே ஃபைன். இந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுலதான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஆர்கிடெக்சரை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ நம்ம இந்த முன்னாடி பார்த்தது வந்து RNN, LSTM, RNN அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு வார்த்தையா தான் படிக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு வார்த்தையை தான் படிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஆர்கிடெக்சர்ல எப்படி சொன்னா செல்ஃப் அட்டென்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ செல்ஃப் அட்டென்ஷன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸா படிக்குது. கேட் சாட் அண்ட் மேட். ஸோ நான் அந்த லைனை எழுதிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேட் சாட் ஆன் த மேட் because it was tired. ஓகேங்களா? it was tired அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சென்டென்ஸை ஃபுல்லாவே படிச்சு அது ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த செல்ஃப் அட்டென்ஷன். அந்த அட்டென்ஷன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னல. ஸோ அதே அங்கதான் இங்க யூஸ் பண்றாங்க. அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட்ன்ற பேப்பர்ல இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ற கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ற கான்செப்ட்ல என்ன பண்ணுதுன்னா நம்ம RNN, LSTM, RNN தான் ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்க போறோம். அதாவது இந்த கேட் சாட் அந்த மேன் அப்படின்ட்டு இந்த கண்டெக்ஸ்டே ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்க போறோம். எப்படி ஞாபகம் வச்சு போறோம்னா இது ரிலேட் பண்ணிக்கும். எப்படின்னா இந்த கேட் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த கேட் இந்த இட்டு வந்து எதை குறிக்குது? இந்த கேட்டை தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்குது அப்படின்றத கொண்டு வந்ததுதான் இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ற கான்செப்ட் கைஸ். ஓகே, ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா வரையும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்குள்ள ஒரு 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கேட் சட்டன் மேட் அப்படின்னு இருக்கும்போது இந்த இட்டு வந்து எதை குறிக்குது? இந்த கேட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ நம்ம பிரெயின் அப்படியே விஷுவலைஸ் பண்ணது பாருங்களேன். ஸோ நம்ம பிரெயின்ல இந்த இட்டு வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விஷுவலைஸா பண்றோம்ல. ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த செல்ஃப் அட்டென்ஷனுக்கு பின்னாடி என்ன ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேத்தமெட்டிக்கலா போனோம்னா இந்த குவரிஸ், கீஸ், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் போகும். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப டெக்னிக்கலா பேசுறேன். ஸோ குவரிஸ், கீஸ், வேல்யூஸ் அதாவது இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு நம்பர்ஸ் அதாவது எம்பர்டிங்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ வெக்டர்ஸா கன்வெர்ட் பண்ணி அதில் வச்சு ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணி கொண்டு போறதான் இந்த செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசணும், இந்த மேத்தமெட்டிக்கலா எப்படி ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ லீவ் ஏ கமெண்ட், டெஃபினெட்லி ஐ வில் புட் எ வீடியோ. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த செல்ஃப் அட்டென்ஷன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்கு கிஷோர் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சருக்குள்ள 2 இம்பார்ட்டன்ட்கான காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து என்கோடர், இன்னொன்னு வந்து டீகோடர். ஓகேங்களா? ஸோ என்கோடர் டீகோடர்னா ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். நீங்க ஒரு ஈஸி ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா இந்த என்கோடர் டீகோடர்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பயும் தெரியலன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாட்ஸ்அப்ல தான் பாத்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டீகிரிப்ஷன்லாம் இருக்கு தெரியுங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்கோடர்ன்றது இப்போ ஒரு ஃபார்மேட் அவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்குன்னா அந்த மெசேஜை வந்து ஒரு ஃபார்மேட்ல மாத்திரும். அந்த ஃபார்மேட்ல இருந்து இன்னொரு ஃபார்மேட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற என்கிரிப்ஷன்ன்ற கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் இங்கே ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ என்கோடர்ன்ற ஃபார்மேட்டும் டீகோடர்ன்ற காம்பனன்ட் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த என்கோடர்ன்றக்குள்ள ஏதோ ஒரு லேயர்ஸ்லாம் இருக்கா கிஷோர் கேட்டீங்கன்னா எஸ், இந்த என்கோடருக்குள்ள ஒரு 3 டிஃப்ரெண்டான லேயர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வேற ஏதாவது ChatGPT இந்த மாதிரி வேற இந்த பேப்பர்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா நடுவில் ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் வந்து என்னன்னா கனெக்ஷன் லேயர் அப்படின்ற மட்டும் வச்சுக்கோங்க. ஆட் ஆர் ரிமூவ் நீட் ரெசிடென்ஷியல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. நான் இப்போ சொல்ற 3 லேயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா லேயர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேயர்ஸ். அந்த வந்து என்ன கேட்டீங்கன்னா மல்டி எட் செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேயர். ஓகேங்களா? ஸோ மல்டி எட் செல்ஃப் அட்டென்ஷன்ற லேயர். அடுத்து செகண்ட் லேயர் வந்து என்ன கேட்டீங்கன்னா ஃபீட் ஃபார்வர்ட் லேயர். ஓகே, ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபீட் ஃபார்வர்ட் லேயர். ஸோ இந்த தேர்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலைசேஷன் லேயர். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஒரு பேசிக்கா ஈஸியா புரிஞ்ச மாதிரி தான் இந்த லேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் அப்படின்னு லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸோ நம்ம இப்போ மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர்னா என்ன சொல்லி பார்ப்போம். ஓகே ஃபைன்.
ஸோ இந்த மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர்னா என்ன? இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தேன், கேட் சாட் ஆன் எ மேட் அண்ட் பிகாஸ் இட் வாஸ் டயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா, இது டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல பார்க்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிராமட்டிக்கலா பார்க்கும். அதுக்கப்புறம் என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கும். அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி வச்சு பார்க்கறது தான். ஓகேங்களா? ஸோ மல்டி எட் ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேயர் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு படத்தை ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தாருன்னா, ஓகேங்களா, ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தாருன்னா அந்த படத்துல மியூசிக் இந்த அளவுக்கு இப்படி இருக்கு அந்த அளவுக்கு அந்த இங்க கொஞ்சம் பிச் அதிகம் பண்ணிருக்கலாம், இங்க கொஞ்சம் பிச் கம்மி பண்ணிருக்கலாம், இங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே ஒரு படத்தை ஒரு டைரக்டர் வியூல இருந்து பார்த்தாங்கன்னா, ஒரு படத்தை மியூசிக் டைரக்டர் வியூல இருந்து பார்க்கும்போது, ஒரு படத்தை டைரக்டர் வியூல இந்த பாயிண்ட்டை வந்து இங்க கட் பண்ணிருக்கலாம், இந்த ஆங்கிள் வச்சு ஷூட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இங்க வச்சிருந்தா இந்த கேமரா ஃப்ரேம் இங்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவார்ல. சோ இதுவே ஒரு நார்மல் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விஎஃப்எக்ஸ் டீம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பண்ண விஎஃப்எக்ஸ் டீம் வச்சு பார்த்திருந்தாங்கன்னா, அந்த விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், இந்த விஎஃப்எக்ஸ் இங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட் இருக்கும்ல. சோ அதே மாதிரி தான் இந்த மல்டி ஹெட் ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் என்ன பண்ணும்னா, நீங்க ஒரு ஸ்டைல்ல இருந்து பார்க்காம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல இருந்து பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராமர்ல இருந்து பார்க்கும். செகண்ட் திங் வந்து இதுல இருந்து பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிராமர் இருந்து பார்த்துட்டு அடுத்து என்ன ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இந்த இட்டு எதை குறிக்குது அப்படின்றத பார்க்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல வேர்டை பிரிச்சு அண்டர்ஸ்டாண்ட் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதுக்கு இங்க எழுதுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு மல்டி எட் ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ செகண்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஸோ ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த நம்ம மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர்ல என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்டா படிச்சு நம்ம டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம். அதாவது மியூசிக் டைரக்டர் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம், டேரக்டர் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம், விஎஃப்எக்ஸ் டீம் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம், எடிட்டிங் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ இந்த கேட் சாட் ஆன் எ மேட் பிகாஸ் இட் வாஸ் டயர்ட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இது வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் அட்டென்ஷன் கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் இருக்க மீனிங்கை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? இந்த கேட் டேனா என்ன அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த அங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு இங்க அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, அதை வச்சு நம்ம டீப்பா லிசன் பண்ணி இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? சோ நான் இங்க வந்து டீப்பா லிசன் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சோ டீப்பா லிசன் பண்ணுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டீப்பா லிசன் பண்ணதை வச்சு இங்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்போ ஒரு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த. ஓகேங்களா? ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்னா ஒண்ணுமே இல்ல, நாங்க நம்ம டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல சென்டென்ஸ் ஃபுல்லா பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் பார்த்தோம், கிராமர் ஸ்டைல் தான் பார்த்தோம். இந்த ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ல என்ன பார்க்க போறோம்னா, டீப்பா ஒரு வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டீப்பா ஒவ்வொரு வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்ன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் திங் நம்ம என்னன்னு பார்க்க போறோம்னா, நார்மலைசேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நார்மலைசேஷன் லேயர்னா என்னன்னா, ஸோ நம்ம இதுவும் இங்கேயும் நம்ம நெட்ஒர்க்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி தான் ஒரு மாடல் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாடல்ல ஒருத்தர் மட்டும் அதிக வெயிட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, அங்க நார்மலைஸ் பண்ணணும்ல. சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டிபேட் நடக்குது, ஒரு பட்டிமன்றம், சன் டிவில போடுற பட்டிமன்றம்னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த பட்டிமன்றத்துல என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மட்டும் சத்தம் அதிகமா போட்டுட்டு இருந்தாங்கன்னா, சோ நடுவர் என்ன சொல்லுவாங்க, சோ ரொம்ப அதிகமா பேசாதீங்க, மத்தவங்களுக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதே மாதிரிதான் ஒருத்தர் ஒரு வெயிட் மட்டும் அதிகமா இல்லாம நம்ம நார்மலைஸ் பண்ணி, சோ மாடல் வந்து ஸ்மூத்தா சென்ட் பண்றதுக்கு, ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்கு உதவி பண்றதுதான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற டெக்னிக். ஓகேங்களா? சோ நார்மலைசேஷன் லேயர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இந்த என்கோடருக்குள்ள நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்டி எட் ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மல்டி எட் ஸ்டெப் அட்டென்ஷன் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்குறது. அதாவது மியூசிக் டைரக்டர் விஎஃப்எக்ஸ் டீம் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருந்து பாக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது டீப்பா லிசன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் திங் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். இந்த ஃபீட் ஃபார்வர்ட் லேயர்னா ஒண்ணுமே இல்லை, அங்க அண்டர்ஸ்டாண்ட் லிசன் பண்ணதை இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி டீப்பா தெரிஞ்சுக்குது அப்படின்றதுதான் பார்த்தோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ தேர்ட் திங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலைசேஷன். அதாவது ஒருத்தர் மட்டும் துள்ளி ஓடிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அடக்கி ஸ்மூத்தா ரன் ஆகிறதுக்காக உதவி பண்றது அப்படின்ற நார்மலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் இந்த தேர்ட் நார்மலைசேஷன் லேயர்ன்றது. ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ நான் இன்னும் இந்த என்கோடருக்குள்ள இருக்கிறது தான் இந்த 3 பாயிண்ட். இதே தான் இந்த டீகோடர்லயும் இருக்கு. இந்த டீகோடர்லயும் என்ன இருக்கு, இந்த மல்டி ஸ்டெப் இருக்கு. இந்த டீகோடர்லயும் என்ன இருக்கு, ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் இருக்கு. மல்டி ஸ்டெப் இருக்கு, ஃபீட் ஃபார்வர்ட் லேயர் இருக்கு, நார்மலைசேஷன் லேயரும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த என்கோடர்லயும் அதே தான் இருக்கு, டீகோடர்லயும் அதே தான் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இது மூணுமே ரெண்டு கம்யூனிகேட் பண்ணி நடக்கிறதா நமக்கு கிடைக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஆர்கிடெக்சர். ஓகே ஃபைன்.
ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஃபைனலா எப்படி ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இன்புட் அதாவது கேன், சாட் அண்ட் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இன்புட் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷனல் என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு கைஸ். ஸோ எப்படி ரன் ஆகும் அப்படின்னு அந்த பொசிஷனல் என்கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு டீட்டெயிலா. ஸோ டீப்பா சொல்றேன். பொசிஷனல் என்கோடிங் அப்படின்னா என்ன? ஸோ இந்த பொசிஷனல் என்கோடிங் பத்தி நான் கொஞ்ச நேரம் டீட்டெயிலா பேசுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனல் என்கோடிங்னா ஒண்ணுமே இல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், யா ஸோ டாக் பைட்ஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் திங் வந்து என்ன கேட்டீங்கன்னா, மேன் பைட்ஸ் டாக். இது நடக்காது சொல்றேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா, மூணுமே 3 வார்த்தையுமே சிமிலரா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா, டாகும் இங்க பாருங்க, இங்க டாக் இருக்கு, இங்கேயும் டாக் இருக்கு. பைட்ஸ் பைட்ஸ் இருக்கு. மேன் மேன் இருக்கு. ஸோ 3 வார்த்தையும் சேம் சேமா தான் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்த 3 லேஸும் ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி கொடுக்கும்போது ஆனா டிஃப்ரெண்ட் சேம் வேர்ட்ஸா தான் வருது. பட் இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் மீனிங். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, டாக் வந்து மனுஷனை கடிச்சது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. மனுஷன் வந்து டாக கடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைன்ல இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்குமே வேற வேற மீனிங் இருக்கு. ஸோ இப்போ எப்படி இது ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கதான் இந்த பொசிஷனல் என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பொசிஷனல் என்கோடிங்னா என்னவுமே இல்லை. ஸோ நார்மலா நீங்க பாக்குற மாதிரி தான் இந்த டாகுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ டாக் வந்து 1, ஸோ பைட் வந்து 2. ஸோ இந்த மாதிரி நம்பர் நான் இப்படியே சொல்ல முடியாது. நான் 1 தான் கொடுக்கும், 2 தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொசிஷனல் ஆர்டர் மாதிரி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ டாக் வந்து 1, பைட்ஸ் வந்து 2, தேர்ட் வந்து மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷனலா ஆர்டர் கொடுத்துறது தான் இந்த பொசிஷனல் என்கோடிங் அப்படின்ற டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பொசிஷனல் என்கோடிங் எனக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ இப்போ செகண்ட் திங் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது, நம்ம அந்த சொன்ன அந்த கான்செப்ட். ஸோ இந்த என்கோடருக்குள்ள போகும். என்கோடருக்குள்ள தான் இந்த மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் திங், செகண்ட் திங் அதுக்கப்புறம் ஃபீட் ஃபார்வர்ட் லேயர், அதுக்கப்புறம் நார்மலைசேஷன். இதுக்கு இருந்து டீகோடருக்கு போகும். டீகோடர்லயும் இந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்கிடெக்சர், இந்த ஃப்ரேம்வொர்க், இந்த ஆர்கிடெக்சரை வச்சு தான் நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்ற மாடல்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. இந்த 2017க்கு அப்புறம் நடந்த ஒரு ரெவல்யூஷனால இப்ப நம்ம யூஸ் பண்ற இப்ப எவ்வளவோ ஏஐ வளர்ந்தாலும் இப்பயும் இந்த ஆர்கிடெக்சர் தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்றது பெரிய பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நீங்க தெரியல இவ்வளவு நேரம் தெரிஞ்சு பொறுமையா பார்த்ததே பெரிய பெரிய விஷயம். ஸோ அதுக்காகவே பெரிய நன்றிகள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரொம்ப டெக்னிக்கலா போல இதுக்குள்ள 2 காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து என்கோடர்னா என்ன சொல்லி பார்த்தோம், டீகோடர்னா என்ன சொல்லி பார்த்தோம். என்கோடருக்குள்ள ஒரு 3 லேயர்ஸ் பார்த்தோம். மல்டி ஸ்டெப் அட்டென்ஷன், ஃபீட் ஃபார்வர்டு, நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபர் அந்த வரலாறுலாம் பார்த்தோம்ல, இந்த செல்ஃப் அட்டென்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செல்ஃப் அட்டென்ஷன் ஒன்று சென்டென்ஸே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த RNN என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எஸ், அவ்வளவுதான், நம்ம வீடியோக்குள்ள எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் இன்னும் என்னென்ன புது புது டாபிக்ல நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நானும் அந்த டாபிக்கை எடுத்து வீடியோவா மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன். இன்னும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் நான் டீட்டெயிலா இதுக்கு பின்னாடி என்ன மேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ எஸ், அதுக்கு நான் ரெடி. அதுக்காகவும் லீவ் ஏ கமெண்ட், ஜஸ்ட் லீவ் ஏ கமெண்ட், ஐ வில் மேக் ஏ வீடியோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிஷோர், சைனிங் அப் ஃப்ரம் தி கிஷோர் சேனல். டாடா, பை பை.